மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு. பாடும், பாடி தொலையும். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே, பாப்பாக்கெல்லாம் இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனிமலை முருகன் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பழனி போகிறதே வந்து ஒரு லாங் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். அதுவே நல்லாயிருக்கும். ஸ்கை பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த ஏரியாக்குள்ளே கோயில் பக்கத்தில் வந்துவிட்டோம். இப்போ பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எங்கள் மாமா போயிருக்காரு. எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் அது. அங்கேருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி குளம் இதெல்லாம் இருக்கும். பச்சை பசேல்னு அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே வந்தால் பார்க்கலாம். 6 months ஒன்ஸு வந்து கோயிலுக்கு வருவோம். அப்போ வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இந்த சைடில் தெரியறது எல்லாமே வந்து புளிய மரம் தான். அந்த புளிய மரத்தில் வந்து புளி காய்ச்சிருக்கு அப்படின்னா பாப்பா வந்து பறித்து தர சொல்லும். நம்ம கெட்டோம் அப்படின்னா நம்ம பறிச்சுட்டு போவோம். ஏன்னா இந்த பச்சை புளியெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்காது. பச்சை புளி அப்படின்னா நம்ம இந்த புளியை வந்து நல்லா காஞ்ச அந்த ட்ரையை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் அது. அந்த மாதிரி இருக்கிற புளி வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு? சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழி தான். இது வந்து ஆக்சுவலி வழிங்கிறது சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தண்ணி போகிற ஒரு ஓடை மாதிரி. அந்த வழியாக தான் நம்ம போகணும். ஃபுல்லாக கல்லாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் இந்த கோயிலுக்கு வர வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து டீட்டெயிலான வீடியோ இருக்கும். இந்த போகிற வழி எப்படி இருக்குது, கோயிலில் என்ன மாதிரி பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஏரியா எப்படி இருக்குது, பச்சை பசேல்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதும், அந்த கோவிலில் வந்து எந்த மாதிரி பூஜை நடக்குது அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா டைம் கிடைக்கும் போது அதையும் செக் பண்ணி பாருங்கள். போகிற வழி, இந்த ஏரியா இது எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைடில் தெரிகிறது வந்து பெரிய ஒரு குளம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து நம்ம கீழே இறங்க முடியாது. கொஞ்சம் நல்லா ஆழமாக தான் இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம். இதான் வந்து எங்கள் குலதெய்வ கோவில். நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். நம்ம அங்கே வாங்கின பூஜா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இங்கே சாமி பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லிட்டு காவல் தெய்வம். அவங்க தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம். இப்போ வந்து நாங்கள் 1 இயருக்கு அப்புறம் தான் வந்து இங்கே கோயிலுக்கு வரோம். மலை கோயிலுக்கும் அதே மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் எங்களால் போக முடியாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரரோட பெரியப்பா வந்து தவறினார். அதனால நம்மளால் போக முடியல. இப்போ தான் வந்து 1 இயர் கழித்து நம்ம இன்றைக்கி வரோம். இன்றைக்கி நாங்கள் வரும்போது எப்படியும் ஒரு 12:30 1 o'clock ஆகிடுச்சு. அந்த டைமுங்கிறனால கொஞ்சம் கூட்டமே இல்லை. மற்ற டைம் இல்லை, சண்டே, அமாவாசை இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் எங்கள் கோயிலில். இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டானதுனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பூஜா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்ருக்கோம். பாப்பாவுக்கு அவங்க தாத்தா வந்து அந்த தேங்காயெல்லாம் உடச்சிட்டு சாப்பிட கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து லைட்டாக தூறுது. நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த பக்கம் வண்டியில் போகிறது வந்து ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா அந்த மண் வந்து ரொம்பவே வழுக்கும். சைடில் வந்து நமக்கு ஸ்லிப் ஆகும் வண்டியில். ஸோ நல்லா மழை கொட்டுறதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அங்கே நிறைய பனைமரம் இருக்குது இல்லைங்களா? அதனால் பாப்பாட்ட பனங்காய் வண்டி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவள் வந்து ஆமாம் பார்த்துருக்கேன், ஓ தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படி சொன்னதுக்கு எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா புக்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி குழந்தைங்களுக்கும் அதை பற்றியெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு இருந்தோம். வண்டியில் பாட்டு வச்சுருந்ததுனால என்னால் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் போட முடியல. இந்த பனம்பழம் சுட்டு சாப்பிட்றது, பனங்காய் வண்டி ஓட்டுறது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதை பற்றி வந்து அவங்க தாத்தா ஆச்சியெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேராக போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் போகிறோம். கோவிலேருந்து அந்த டவுன் பக்கம் ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அங்கே வந்து கோலி சோடா கிடைக்கும். அந்த கடைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டு மாடு நின்றுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோலி சோடா வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த 6 months ஒன்ஸோ 1 year ஒன்ஸோ இங்கே வரும்போது தான் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம சாப்பிட்றது கிடையாது. இந்த பக்கம் வரும்போது அந்த கோலி சோடா வாங்கி சாப்பிடுவோம். இந்த வாட்டி எங்களுக்கு கோலி சோடா கிடைக்கல, நார்மல் சோடா, ஜீரக சோடான்னு சொல்லிட்டு கிடச்சிது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோலி சோடா ரொம்ப பிடிக்கும், விரும்பி குடிப்பீங்க? சின்ன வயசுலலாம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த டேஸ்ட் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்ததுல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thursday ஈவினிங் 5 o'clock வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் போகிற சின்ன சின்ன ட்ராவல்ஸு, அதே மாதிரி வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும். இப்போ நீங்கள் முன்னாடி தெரியிற கோவில் பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் வந்து ஹைகோர்ட் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பேர். அது பார்த்த உடனே வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லி தான் ஜூம் பண்ணி அதை எடுத்தோம். இப்போ நம்ம போகிறோம் பழனிமலைக்கு. சைடில் தெரியறது வந்து பழனிமலை தான். நம்ம வந்து இப்போ தெரியறது வந்து பழனிமலை தான். இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த விஞ்ச் போகிறது இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு வந்து 1 year ஆயிடுச்சு. அதனால் என்னென்ன ரூல்ஸ் வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்கிங் வந்து முன்னாடியே நம்ம அந்த கிரிவல பாதைக்கு முன்னாடியே வந்து பார்க்கிங் போட்டுருணும். அங்கேருந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரும். நம்ம அதில் போய் நமக்கு எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கிக்கலாம். ரோப் கார் கிட்டேயோ, இல்லை விஞ்ச் கிட்டேயோ, இல்லை அந்த நடக்கிற அந்த ஸ்டெப்பு கிட்டேயோ வந்து நம்ம இறங்கிக்கலாம். அத்தையும் மாமாவும் வந்து ரோப் காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கிட்டாங்க. நாங்கள் வந்து நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே படி ஏறி தான் போவோம். ஸோ அதனால் முன்னாடி என்ட்ரன்ஸில் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அமைதியாக இருந்தது. சைடில் வந்து நிறைய வண்டி வர்றது இதெல்லாம் இல்லை. கிரிவல பாதை வந்து ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே இருந்தது. இது வந்து நல்ல ஒரு விஷயம். சைடில் வந்து அந்த கடை எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கடை எல்லாமே க்ளோஸு. இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே நமக்கு வந்து கடை இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபோன் அலவுட் இல்லை. நீங்கள் ஃபோன் வந்து அங்கே கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளாக் ரூம் இருக்கும். அங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வரணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் அது கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம். நான் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் நம்ம வந்து ஃபோன் வந்து கொடுக்கணும். 5 rupees வந்து பர் ஃபோன் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்லிப் கொடுத்தா கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஃபோன் வாங்கி வைக்கிறது இல்லாமல் மேலே வந்து நிறைய பேர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கி செக் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இந்த முருகன் மாநாடு நடக்கிற அன்னைக்கு தான் வந்து போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நாங்கள் திரும்பி சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது அதோட சர்வீஸே இங்கே இல்லை. மழை வேறு பெஞ்சிருந்தது. எதனால ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் தூரம் வந்து எங்களை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி கூட வரல. இப்போ நம்ம பார்க்கிங் வரைக்கும் நம்ம நடந்து தான் போகணும். அவ்வளோதான். இந்த சின்ன வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.